நம்ம இலக்கியா இப்போ வந்து ஜெயில்ல இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த அஞ்சலியோட அம்மா சும்மா இல்லாம, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து இப்படின்னா, இந்த மாரி தான் உன் பொண்ணு ஜெயில்ல இருக்கா. இனிமே உன் பொண்ணால தப்பிக்கவே முடியாது. என் பொண்ண வந்து இப்படின்னா, இப்போ வந்து வாழ விடாம அவ்ளோ கொடுமை பண்ணீங்கல்ல. இப்போ உன் பொண்ணுக்கு இதெல்லாம் தேவைதான். அப்படி இப்படின்ற மாரி வந்து இப்படின்னா, இப்போ அவங்க அம்மா லட்சுமி கிட்ட வந்து இப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு நம்ம லட்சுமியோட அண்ணன், அதாவது நம்ம இலக்கியாவோட மாமனுக்கு வந்து இப்படின்னா பயங்கரமான அதிர்ச்சி. "என்னடி சொல்ற? இலக்கியா ஜெயில்ல இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டவரு, அங்கிருந்து கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பார்க்கறதுக்காக இங்க வர ஆரம்பிச்சுறாரு. இங்க வந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை தான் செஞ்சாங்க. கடைசியில இந்த அஞ்சலிய கையோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போற மாரி ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ஏற்பட ஆரம்பிச்சுடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியாவ வந்து இப்ப ஜெயில்லயே வச்சு தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த பைரவி போற போக்கு வந்து சரியில்ல. அதாவது இங்க வந்து இப்ப அந்த ரேவதி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனாலும், அதாவது மேல் இடத்துல போயிட்டு வந்து சொல்லி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சாலும் இலக்கியா வெளிய வந்துருவா. அதே மாதிரி இந்த பைரவி சொன்ன மாதிரி கௌதம் வந்து இப்ப இலக்கியம் இலக்கியம் நல்லபடியா வாழணும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுட்டு, இலக்கியாவ மறக்கிறேன், இலக்கியாவ விட்டுறேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னாலும், அந்த ஒரு டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இலக்கியா வெளிய வந்துருவா. இலக்கியா எப்படி வெளிய வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயில்லயே தீர்த்து கட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி ஆல்ரெடி ரவுடிங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி இருந்துட்டு, அதாவது ஒரு லேடிய நம்ம இலக்கியா காட்டிக் கொடுத்த வகையில, அந்த லேடி ஏற்கனவே இலக்கியாவ தீர்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல பணம் வேற குடுக்குறேன் அப்படின்னா, அந்த லேடிய வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாரி நிலைமை இருந்துட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலிய பத்தின உண்மைகள நம்ம கௌதம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சா தான் இலக்கியாவ காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா எங்கிருந்து தொடங்குறது? எப்படி தொடங்குறது? அப்படின்றது ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட மொத்த சுயரூபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வராங்க. அதாவது நம்ம ஜானகி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட ரிப்போர்ட், அதாவது இலக்கியாவ காப்பாத்தியே ஆவணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல, இந்த அஞ்சலிய சும்மா விடக்கூடாது. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவ எந்த ஒரு டேப்லெட்டையும் சாப்பிட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது தான், எல்லா டேப்லெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கிறத பார்த்து, அப்போ இலக்கியா சொன்னது எல்லாமே 100% இல்ல 200% உண்மதான் அப்படின்ற மாரி வந்து முடிவு பண்ணி, இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அஞ்சலியோட முதல்ல எடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கைக்கு சிக்குது. நம்ம இவங்க அதாவது மாசிலாமணியும், அதாவது இந்த அஞ்சலியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மாஸ் என்ட்ரி குடுத்ததுக்கப்புறமா, உங்க பொண்ணு பண்ணியிருக்க காரியத்த பாருங்க. டேய் கார்த்திக், அப்பவே சொன்னேன். இவளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு கொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, தயாராகுறாரு. ஆனா, "இங்க பாருங்க மாமா, நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு போயிட்டே இருங்க. உங்க பொண்ணு நல்லவன்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா, இவ்ளோ பெரிய கேடு கெட்டவளா இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்ற மாரி நம்ம மாசிலாமணி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கூட்டிட்டு போக சொல்லிர்றாங்க. கூட்டிட்டு போன அஞ்சலி அதாவது வீட்ல கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. வீட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு மாட்டுறதுக்கு வந்து தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்க்கு இழுத்துட்டு போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.